ஈர்க்கிறவராக இருக்கிற ஒரு மெனியவருமாகிய சுபநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்தார். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். சவுல் ராஜா பொறாமையினால் தாவீதை கொல்லும்படி பல முறை துரத்திய போது அவன் வனாந்தரத்திலும் குகைகளிலும் ஓடி ஒளிய வேண்டியிருந்தது. அந்த ஆபத்தான காலத்தில் தேவன் தாவீதிற்கு பாதுகாப்பான புகலிடமாக இருந்தார். சவுல் எத்தனையோ முறை தாவீதை தேடியும் அவனால் தாவீதை கண்டுபிடிக்கவோ அழிக்கவோ முடியவில்லை. கர்த்தர் தாவீதை தம்முடைய மறைவில் ஒளித்து வைத்திருந்ததால் தான் சவுலின் கைகளுக்கு அவன் தப்பினான். ஆபத்து நீங்கின பின் வனாந்தரத்தில் துரத்தப்பட்ட அதே தாவீதை தேவன் மொத்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக அமர செய்தார், கன்மலையின் மேல் உயர்த்தினார். ஒருவேளை இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஆபத்துகள் நேரிடும் போதும், நமக்கு எதிராக காரியங்கள் நடக்கும் போதும், நம்முடைய எதிர்காலம் புரியாமல் குழப்பமான சூழ்நிலை இருக்கும் போதும் தேவன் நம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைப்பார். சில நேரங்களில் நமக்கு தெரியாத ஆபத்துகளிலிருந்தும், தவறான முடிவுகளிலிருந்தும், சத்துருக்களின் தீமையான திட்டங்களிலிருந்தும் அவர் நம்மை பாதுகாப்பார். நமக்கு ஒரு கதவு மூடப்படுவது தோல்வியாக தோன்றினாலும் அது தேவனுடைய பாதுகாப்பாக இருக்கலாம். சூழ்நிலைகள் மாறாத நேரத்திலும் கூட தமது கிருபையினால் நமக்கு சமாதானத்தையும் பலத்தையும் கொடுத்து சரியான நேரத்தில் நம்மை உயர்த்துவார். தீங்கு நாள் வந்தாலும் நாம் தனியாக இல்லை, தேவனுடைய கூடாரத்திற்குள் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, தீங்கு நாளில் நீர் எங்களை உம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.